வணக்கம். நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் சும்மா தற்செயலே நடக்குதா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய விதி இருக்கா? நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வந்திருக்கும் இல்லையா? வாங்க இன்னைக்கு இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கேட்ட கேள்விக்கு நம்ம சித்தர்கள் ஒரே வரியில ஒரு சூப்பரான பதில் சொல்லியிருக்காங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சிம்பிளா சொல்லணும்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுவடை செய்ய முடியும். ஒரு மாங்கொட்டையை நட்டா மாமரம் தான் வரும். அது மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு. அதுதான் இதோட அர்த்தம். சரி, வாங்க முதல்ல கர்மானா என்ன, அதோட அடிப்படை விதி என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கர்மா இந்த வார்த்தைய நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு சமஸ்கிருத சொல். நம்ம தமிழ்ல அழகா வினைன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இதுதான் பிரபஞ்சத்தோட காஸ் அண்ட் எஃபெக்ட் விதி. அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. நீங்க ஒருத்தருக்கு மனசார ஒரு உதவி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி உங்களுக்கு ஒரு தேவை வரும்போது எங்கிருந்தோ ஒரு உதவி வந்து சேரும் பார்த்திருக்கீங்களா? அதுதாங்க கர்மா. நல்லது செஞ்சா நல்லது, கெட்டதை செஞ்சா கெட்டது. இதுதான் கணக்கு. இப்போ இதோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த கர்மாங்கிறது ஒரே மாதிரி இல்ல. அதுல சில வகைகளும் அடுக்குகளும் இருக்கு. இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம பல பிறவிகளா செய்யற எல்லா செயல்களையும் ஒரு பெரிய கணக்கு புத்தகத்துல இல்லனா ஒரு புண்ணிய பாவ மூட்டையில கட்டி வைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் அதுல பதிவாகிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த மொத்த மூட்டையும் நாம 3 வகையா பிரிக்கலாம். முதல் வகை சஞ்சித கர்மா. இதுதான் அந்த பெரிய மூட்டை. அதாவது நம்ம போன பிறவிகள்ல செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தோட மொத்த கணக்கு. ரெண்டாவது பிராரப்த கர்மா. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த மொத்த மூட்டையில இருந்து இந்த பிறவியில நாம அனுபவிச்சு முடிக்கணும்னு ஒரு சின்ன பகுதியை மட்டும் பிரிச்சு நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அததாங்க நாம விதின்னு தலையெழுத்துன்னு சொல்றோம். நாம ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தோம், ஏன் நமக்கு இந்த மாதிரி சூழல் அமையுது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பிராரப்த தான். மூணாவதா வர்றது ஆகாமிய கர்மா. இது என்னன்னா, நாம இப்போ இந்த நிமிஷத்துல செய்யற செயல்கள். நம்மளோட இந்த செயல்கள் தான் நம்மளோட எதிர்கால கணக்குல, அதாவது அந்த சஞ்சித மூட்டையில திரும்பவும் போய் சேரும். ஓகே, இந்த கணக்கு வழக்கெல்லாம் சரி. ஆனா இந்த கணக்கையெல்லாம் யார் பாத்துக்கிறா? நாம செஞ்சதுக்கான பலன் எப்படி எப்போ நமக்கு வந்து சேருது? இதுக்கு பகவான் ரமண மகரிஷி ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. கர்மாங்கிறது தானா செயல்படாது, அது ஒரு ஜட பொருள் மாதிரி. நம்ம செயல்களுக்கான பலனை சரியான நேரத்துல சரியான விதத்துல நமக்கு கொடுக்கறது ஒரு உயர் சக்தி, அதாவது இறைவன். இது ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற மிஷின் மாதிரி கிடையாது, ஒருத்தரோட ஆணையால தான் நடக்குதுன்னு சொல்றாரு. சரி, கர்மானா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம். இப்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த கர்மாவோட சுழற்சியிலிருந்து வெளியே வர முடியாதா? இதுக்கு வழி இருக்கா? இதுக்கு திருமூலர் நமக்கு வழிகாட்டுறாரு. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான். அதாவது இந்த உடம்பு வெறும் கர்மாவா அனுபவிக்கிற ஒரு கருவி மட்டும் இல்ல. இந்த உடம்புக்குள்ளேயே இறைவன் கோயில் மாதிரி குடியிருக்கான். அப்போ இந்த உடம்பையே நாம இந்த கர்மாவிலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு ஒரு சூப்பரான கருவியா பயன்படுத்தலாம். அப்போ புதுசா கெட்ட கர்மாவை உருவாக்காம இருக்க நாம என்ன செய்யணும்? திருமூலர் சொல்ற வழி ரொம்ப சிம்பிளானது. முதல்ல நம்ம எண்ணங்கள் நல்லதா இருக்கணும், அது நற்சிந்தனை. அப்புறம் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் நல்லதா இருக்கணும், அது நல்வார்த்தை. கடைசியா நம்ம செயல்களும் நல்லதா இருக்கணும், அது நற்செயல். யோசிச்சு பாருங்க, இந்த 3க்கும் அடிப்படை என்ன? அன்பு. அன்பு இருந்தா எண்ணமும் சொல்லும் செயலும் தானா சரியாகிடும். இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த கர்ம சக்கரத்திலிருந்து முழுமையா விடுபடுறதுக்கான ஒரு உச்சகட்ட டெக்னிக். கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதுக்கு பேரு நிஷ்காம கர்மா. அப்படின்னா என்ன? ஒரு வேலையை செய்யும்போது இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு பலனை எதிர்பார்க்காம அதை நம்ம கடமையா மட்டும் செய்யறது. நான் தான் இதை செய்றேன் அப்படிங்கிற அகந்தை இல்லாம எல்லாத்தையும் அந்த இறைவனுக்கே ஒரு அர்ப்பணிப்பா செய்யறது தான் நிஷ்காம கர்மா. இங்க பாருங்க, எவ்வளவு அழகா விளக்கியிருக்காங்கன்னு. ஒரே வேலை தான், ஆனா நம்ம எண்ணத்தை பொறுத்து விளைவு மாறுது. நான் பெரிய ஆளு, நான் இதை செய்யறேன்னு அகங்காரத்தோட ஒரு வேலையை செஞ்சா அது நம்ம மனசுல பற்றுதலை உண்டாக்கி நம்ம கர்மா கணக்குல இன்னும் கொஞ்சம் பாரத்தை ஏத்தி நம்மள இந்த பிறவி சுழற்சியிலேயே கட்டி போட்டுடும். ஆனா அதே வேலையை இது என் கடமை, பலனை இறைவன் பார்த்துப்பான ஒரு அர்ப்பணிப்புணர்வோட செஞ்சா அது நம்ம மனசுல பற்றுதலை உருவாக்காது, புதுசா எந்த கர்மானையும் சேர்க்காது. கடைசியில இந்த சுழற்சியிலிருந்து விடுதலைக்கு வழிவகுக்கும். நாம இவ்வளவு நேரம் பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே ஒரு கேள்வியில அடக்கிடலாம். இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷத்துல உங்க எண்ணத்தால, உங்க சொல்லால, உங்க செயலால நீங்க என்ன விதைகளை விதைச்சிட்டு இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க எதிர்காலத்தோட சிற்பி நீங்க தான். நீங்க விதைக்கிறது தான் நாளைக்கு மரமா முளைக்கும்.